ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து டபுள் பீன்ஸ் ரைஸ். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். டபுள் பீன்ஸ் தெரியும்ல, இந்த ஒயிட் கலரில் டபுள் பீன்ஸ் இருக்கும்ல, சுண்டல் மாதிரி. அதையும் நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். நைட்டே ஊற வச்சதுனால அதாவது அது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா நீங்கள் அப்படியே குக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, அதாவது சுண்டல் மாதிரியா அதுவும் வைக்கும்ல, அதை வந்து நான் நைட்டே ஊற வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு டபுள் பீன்ஸ் ஊற வச்சிடலாம், அந்த தண்ணியோடையே அதை போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு 3 விசில் விடுங்க. விசில் விட்டு எடுத்துட்டு 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அது வந்து வெந்தோடனே ஓரளவுக்கு மேஷ் ஆகிற மாதிரி, இதோ பாருங்கள், மேஷ் ஆகும், வெந்துடும். இப்போ வந்து நான் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் இல்லை, நான் எங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் எப்பயும் சாப்பாடுக்கு வைக்கிற மாதிரி அரிசி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், அதே குக்கரில் அதை டபுள் பீன்ஸை மாற்றிட்டு அதே குக்கரில் ஆயிலும் கீயும் போட்டு ஹோல் ஸ்பைசஸ் பிரியாணிக்கு போடுவோம்ல, அதை போட்டுட்டு ஆனியனும் க்ரீன் சில்லியும் மட்டும் வதக்கி விட்டுருக்கேன். அடுத்தது டொமேட்டோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஆனியன் போட்டிருக்கேன், 2 டொமேட்டோ போட்டிருக்கேன். போட்டுட்டு கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து புதினா அதுவும் போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன்னு, நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இதுவுமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி தான். 2 டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஆனியன் பிங்கிஷாக வதங்கினோடனே டொமேட்டோ போடுங்க. நல்லா ஹெல்த்தியான இது ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு நல்லா இது வெயிட் கெயின் ஆகும், நல்லா ஹெல்த்தியானதும். இப்போ வந்து டொமேட்டோவை போட்டு நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து க்ரீன் பீஸு உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் பீஸு, கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா வதங்கணும். உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையானாலும் சேர்த்துக்கோங்க. இது 1 pot ரைஸ் தான், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் பிரியாணி மாதிரி தான் ஃப்ளேவர், அப்படி தான் இருக்கும். பட் இது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா இன்னும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இப்போல்லாம் கிடைக்கிறது இல்லை. ஸோ நான் இதுவாக தான் வாங்கி ஊற வச்சுருக்கேன். டொமேட்டோ எல்லாம் நல்லா வதங்கினோடனே என்னோடய பொண்ணு வந்து இந்த புதினாலாம் ஒதுக்கி வச்சுருவா, அதனால நான் பொடிசாக கட் பண்ணி போடுறேன். புதினா, கொத்தமல்லி தழை அதெல்லாமே நான் பொடிசாக கட் பண்ணி போடுறேன். இது வந்து நான் குக்கரில் செய்கிறேன், பட் ஆனால் விசில் விட மாட்டேன். மோஸ்ட் ஆஃப் இது கொஞ்சம் குழஞ்சி தான் வந்துருந்தது. எனக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் குழஞ்சிருச்சு. நான் 1க்கு 2.5 வச்சேன். நீங்கள் வந்து 2.25 வைங்க. இப்போ புதினாலாம்
போட்டாச்சு. நான் அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு 2.5 தண்ணி வச்சேன். நீங்கள் 2.25 வைங்க, சரியாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் குழஞ்சிருந்தது, பட் டேஸ்டெல்லாம் சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால சொதப்பியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கரெக்டாக தண்ணி மட்டும் கரெக்டாக வச்சிங்கன்னா நல்லா வந்திருந்தது. என்னோடய பாப்பாவுக்கு 4.5 ஆகுது வயசு. அவளே சாப்பிட்டுக்கிட்டா. ஸோ நல்லா தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸ்க்கெலாம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன் 1 டீஸ்பூன்னு. இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு எண்ணெய் பிரிஞ்செல்லாம் வரல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அதிகமாக ஊற்றணுமா என்னன்னு தெரியல. பட் ஆனால் இதுவே டேஸ்ட்டாக தான் இருந்தது. எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் அந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகி நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு இல்லை, நல்லா மேஷ் ஆகி நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு நான் வந்து டபுள் பீன்ஸை போட்டுட்டு அந்த தண்ணியோடையே போட்டுடுங்க. வேக வச்ச தண்ணியோடையே போட்டுட்டு நான் கொஞ்சம் கேர்டு ஆட் பண்ணியிருக்கேன். கேர்டு போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆனால் நல்லா தான் வெந்து இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எண்ணெய் பிரிஞ்சுலாம் வரல. நல்லா தொக்கு பதத்துக்கு வந்த உடனே நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். விட்டால் தீஞ்சிடும் போல் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தண்ணி ஊற்றிட்டு 1க்கு 2.5 வச்சுருந்தேன். நீங்கள் 2.25 வைங்க. இப்போ வந்து அந்த வேக வச்ச தண்ணி, டபுள் பீன்ஸ் வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து ஊற்றுறேன். ஃபோர் லைன் நோட் எடுத்து எழுது. ஏபிசிடி கேபிட்டல் ஏபிசிடி. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்த உடனே நான் வந்து செக் பண்ணுறேன். அரிசியை போட்டு ஆக்சுவலாக நான் சாப்பாடு அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். என் பாப்பாவுக்கு பாஸ்மதி ரைஸ் பிடிக்காததுனால நான் வீட்டு ரைஸ்லேயே, நம்ம வீட்டுக்கு டெய்லி நம்ம சாதம் வைப்போம்ல, அந்த ரைஸ்லேயே நான் வச்சு செஞ்சு பார்த்தேன். நல்லா தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பாப்பா வந்து நடுவில் பேசுகிறா. கொஞ்சம் சத்தம் இருக்காது, சத்தமாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி மூடி வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டிங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்ச உடனே ரைஸை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சோடனே நான் ரைஸ் போடுறேன். நல்லா ரைஸ் போட்டு நீங்கள் இது பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் உப்பு பார்த்துட்டு நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் டபுள் பீன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், கரம் மசாலா, இது 3ம் போட்டிருக்கேன். நீங்கள் அதை போட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றிட்டு எல்லாமே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது பத்தலைன்னா இப்போ நீங்கள் போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் கீ யூஸ் பண்ணுறேன்.
கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும், உதிரி உதிரியாகவும் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் கீ யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி முக்கால்வாசி வெந்தோடனே நான் தோசைக்கல் போட்டு கொஞ்சம் தம் மாதிரி போட்டுட்டேன். ஏன்னா தம் மாதிரி போட்டால் கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக வரும் அப்படின்னு போட்டேன். தோசைக்கல் போட்டு நல்லா உதிரி உதிரியாக ஆனோடனே நல்லா வெந்தோடனே ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். சாம்பார் ரைஸ் ரெடி. கூட நான் வந்து ரைத்தா வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் ரைத்தா வச்சு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். நானும் பாப்பாவுக்கு மட்டும்தான் செஞ்சோம். என் ஹஸ்பண்டு காலையிலே லெமன் ரைஸ் செஞ்சு கொடுத்தாச்சு. ஸோ அதனால் எனக்கும் பாப்பாவுக்கு தானேன்னு சிம்பிளாக முடிச்சாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டு பாருங்கள். Mine says